இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2 மிக முக்கியமான நடவடிக்கைகள், அது 2 விதமான நீதிமன்ற நீதிபதிகளுடைய செயல்பாட்டின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. சங்கி கூடாரமே வெளுத்து போயிருக்கிறது, அம்பலமாகி இருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் நிச்சயமாக பயந்துருப்பாங்க. என்னன்னு சொல்கிறேன், 2 சம்பவங்களையும் சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். சுப்ரீம் கோர்ட்டில் நாகரத்னா என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது வழக்கம், எனது மதம், எனது மதத்தினர் என்று ஒரு பிரிவினர் மட்டுமே எனது கோயிலுக்குள் வர வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது என்று கூறுவது இந்து மதத்திற்கு நல்லது அல்ல இப்படின்னு நாகரத்னா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எதற்காக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும். கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த நேரத்தில் பாஜக என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, சபரிமலையில் பெண்கள் உள்ளே போகிறது தொடர்பாக அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிஜேபிக்காரன் அங்கே போய் ஒரு மனு தாக்கல் செய்கிறான். ஏற்கனவே இந்த மனுவை தாக்கல் செய்தது யார்? 90களில் பெண்களும் சபரிமலைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல கொண்டு போகிறது ஆர்எஸ்எஸ்காரன். இன்றைக்கி அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இதுக்கு தான் நாகரத்னா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், எனது வழக்கம், எனது மதம், எனது மதத்தினர், எனது பிரிவினர் மட்டுமே எனது கோயிலுக்குள் வர வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது என்று கூறுவது இந்து மதத்திற்கு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பகிரங்கமாகவே கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. இது ஒன்று. 2வது மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மனுவை பார்த்த நீதிபதிகள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கே ரமேஷ்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், அவன் தான் போய் எங்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறான். இவனுக்கிட்ட நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் லாபம் அடைய இதையே வேலையாக வைத்து இருக்கிறீர்கள், நீதிமன்றத்திற்கு வேறு வேலை இல்லையா? இப்போ இதோட விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னென்னா, நீ இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணதுனால உனக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது மட்டுமல்ல, அடுத்தது பாருங்கள், இனி வாழ்நாளில் இது மாதிரியான மனுக்களோடு நீ கோர்ட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு எழுதி கொடு, அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் அபராதம் இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போது உத்தரப்பிரதேசத்தில், வட இந்தியாவில் எப்படி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இப்போ அதே மாதிரியான விதைகளை எல்லாமே தமிழ்நாட்டிலையும் தூவி வச்சிருக்கிறானுங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு எப்படிப்பட்டது. வட இந்தியாவோட ஒரு ஒப்பீடு செய்யும்போது இங்கே மதம் வைத்து கலவரம் செய்வதற்கெல்லாம் நம் தமிழ்நாடு இடம் கொடுப்பதில்லை இல்லையா? இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் கூட தமிழ்நாடு நல்லிணக்க பூமியாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலையுமே திருப்பரங்குன்றத்தை வைத்து பன்னெடுங்காலமாக ஒரு அரசியல் சூழ்ச்சியை, ஒரு மதவாத அரசியலை சங்கபரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது, அதுவே ஒரு பெரிய பிரச்சனைகளை கிளப்பிகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இன்னொருத்தன் போய் அங்கே ஒரு மனு தாக்கல் செய்கிறான். அதற்குத்தான் மதிப்புக்குரிய நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அரசியல் லாபம் அடைவதற்கு இதையே ஒரு வேலையாக வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு வேலையாக வச்சுருக்கிறது யார்? ஆர்எஸ்எஸ் பாஜக தானே. நீங்கள் பாருங்கள், மதுராவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும். அது எப்போ வேணாலும் அது பிரச்சனையாகலாம். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதள் இவங்களுடைய இந்த வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் எத்தனை மசூதிகள் இவங்க குறி வச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது இல்லையா? அப்போ இதுதான் இவர்களுடைய அரசியல். இதை விட்டால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் என்னென்னா, ஒரு பக்கம் மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயங்களையும் செய்கிறதில்ல சரியா? மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்வது, மக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து செய்வது. ஆனால் அதில் மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது, அதற்காக அவன் தெருக்களில் வந்துடக்கூடாது, அதற்காக அவன் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மதவாத அரசியலை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறது. இதுதான் இவனுங்க ஒரு 100 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த அரசியலையெல்லாம் அவனுங்க எங்கெல்லாம் முன்னெடுக்கிறானுங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மதவாத அரசியலை இவனுங்க எங்கெங்கெல்லாம் எடுக்கிறானுங்களோ அவனுங்களுக்கு உடனடியாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியல. ஆனால் பின்னாளில் அவன் அதை அறுவடை செய்கிறான். தமிழ்நாடு மாதிரியான இடங்கள் மட்டும்தான் அதை பெரிய அளவில் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு.
ஆனால் இங்கேயும் உள்ளடி வேலை பார்க்குறான். முருகனை கையில் எடுத்து பார்த்தார்கள். தமிழர்கள் உஷாராயிட்டாங்க. ஐயையோ அப்படின்னு. முருகன் இந்து மதத்தை நம்புவர்களுடைய கடவுள். ஆர்எஸ்எஸ்காரனும் பிஜேபிக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இந்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ்காரனும் பாஜகக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா. யார் பாதிக்கப்படுறா? அதிகமாக பாதிக்கப்படுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே. உண்டா இல்லையா? இப்போ கேஸ் சிலிண்டர் விலை 1000 ரூபாய் மேலே போயிடுச்சு. யார் பாதிக்கப்படுறா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே. 1 பவன் நகை 1 லட்சத்துக்கு மேலே கடந்துருச்சு. யார் இதனால் பாதிக்கிறா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே பாதிக்கிறாங்க. $1 100 ரூபாய் வந்துருச்சு. இதனால் யார் பாதிக்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான். அப்போ இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, ஆர்எஸ்எஸ். அது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவன் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணால், இந்து அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ பாருங்களேன், சபரிமலை விஷயத்துக்கு நீங்கள் பார்க்கணும். சபரிமலை விஷயத்தில் பெண்கள் உள்ளே நுழையணும், பெண்களுக்கு அங்கே வழிபடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போனது ஆர்எஸ்எஸ்காரர்கள். இப்போ நீங்கள் மதுராவில் என்ன நடக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? மதுராவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு 3-4 பெண்கள் போயிட்டு ஒரு வழக்கை தொடுக்குறாங்க. அங்கே வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதை கச்சிதமாக பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி அங்கே எப்போ வேணாலும் அங்கே ஒரு பிரச்சனையாக வெடிக்கலாம். அகிலேஷ் யாதவையும் வேணால் சிக்க வைக்கலாம். ஏன்னா கிருஷ்ணருடைய கோயில், கிருஷ்ணருடைய கோயில்லையே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு இருக்குது, கிருஷ்ணர் பிறந்த இடம். ஆனால் அகிலேஷ் யாதவ் பேசாமல் இருக்கிறது. இப்படி பல சூழ்ச்சிகளோடு ஆர்எஸ்எஸ்காரன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் நீதிமன்ற நீதிபதிகள் அதை தெளிவாக வெளியே சொல்கிறாங்க இல்லையா? ஒரு கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமானவராகத்தான் இருக்க முடியும் இல்லையா? இந்த சடங்கு சம்பிரதாயங்களை யார் வகுத்தார்கள் இல்லையா? கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவராகத்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். அங்கே நீ சொல்கிறபடி இல்லை உன்னுடைய சனாதனம் சொல்கிறபடி எல்லாம் நீ சட்டம் வகுத்துட்டு இருந்தா அதெல்லாம் அந்த மதத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நாகரத்னார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது 2 தொடர்பாக இந்த தேர்தல் நேரத்தில் 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமாக மோடி அமித்ஷாவுடைய வயிற்றில் புளிய கரைக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.